ஆனால் அந்த முஸ்அப் அல்லாஹ்வுடைய தீனில் இருந்த அந்த அர்ப்பணிப்பு அவருடைய உலகத்தில் அவருக்கு போயிருச்சு. அதுக்கப்புறம் அவருடைய ஆடை கிழிந்த ஆடை தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய முறை முஸ்அப்பை பார்த்து அழுதுருக்காங்க. இன்னும் முஸ்அப் அல்லாஹ் உன்னுடைய நிலைமை இப்படி ஆயிருச்சே முஸ்அப், இப்படிப்பட்ட ஆடைகளை அணிஞ்சிருக்கியேன்னு சொல்லி. அந்த முஸ்அப் மதீனாவுக்கு உள்ள அந்த இஸ்லாமிய ஏற்புக்கு எல்லாத்துக்கும் காரணமாகி உஹதுடைய போர்க்களத்தில் மரணமாகிறாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு முன்னாடி முஸ்அபுடைய ஜனாசா கொண்டு வரப்படுது. தேம்பி தேம்பி அல்லாஹ்வுடைய தூதர் அழுகிறாங்க ஹம்சாவுடைய ஜனாசாவுக்கு அப்புறம். ஏன்னா முஸ்அபோடு அல்லாஹ்வுடைய தூதருக்கு இருந்த நெருக்கம் அவ்வளவு நெருக்கம். அதுவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தோற்றத்தை ஒத்த தோற்றம் மாதிரியே இருப்பார் முஸ்அப். அதனால உஹதுல முஸ்அபுடைய மரணத்தை பார்த்து காஃபிர்கள் வந்து ரசூலுல்லாஹ் மரணம் ஆயிட்டாங்கன்னாங்க இல்லையா. ரசூலுல்லாஹ் பாதுகாக்கிறதுக்காகவே கொடி எடுத்துட்டு வேகமாக வெளியே ஓடி மரணமான ஷஹீதான சஹாபி அவர். அவருடைய ஜனாசா கொண்டு வரப்படுது. அவருடைய ஜனாசாவை அடக்கம் செய்கிறதுக்காக கஃன் போடுறாங்க. அவருடைய காலை மூடினால் தலை தெரிந்தது, தலையை மூடினால் கால் தெரிந்தது. இது ஒரு ஒரு வாயில் வார்த்தையாக சொல்லும்போது ஒரு அடுக்கு மொழியாக இருக்குது. ஆனால் அதனுடைய நிலைமை ரொம்ப மோசமானது இல்லையா. எப்படி செல்வந்தவராக வாழ்ந்தவர் அல்லாஹ்வுடைய தீனை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்துக்காக ஒரு நிலைமை முழுவதுமாக தலைகீழாக மாறிடுது. பின்னாடி காலத்தில் ஹப்பாப் சொன்னீங்கல்ல, ஹப்பாப் மிகப்பெரிய தியாகம் செஞ்ச ஒரு நபித்தோழர். முதுகில் தோலே கிடையாது, நெருப்புப்பட்டவருக்கு. ஹப்பாபுக்கு முன்னாடி உணவுகள்லாம் பின்னாடி காலத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு அப்புறம் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் ரோம் பாரசீகள் அமையும் போது அவருக்கு முன்னாடி வைக்கப்படுது உணவுடைய விரிப்புகள் எல்லாம். ஹப்பாப் சொல்கிறாரு, அந்த உணவுகள் அந்த அலங்காரங்கள் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் எங்களோட முஸ்அப் வாழ்ந்தார், அவர் இப்படிப்பட்ட நிலையில் இருந்தார், மரணமானார், அடக்கம் செய்ய போனோம், அவருடைய காலை மூடினால் தலை தெரிந்தது, தலையை மூடினால் கால் தெரிந்தது. அவங்களுக்கு அப்புறம் இந்த உலகம் எங்களுக்கு விசாலமாக்கிருச்சு. அவங்க சொன்ன வார்த்தை முக்கியமானது. நான் பயப்படுறேன், அல்லாஹ் வந்து நாங்கள் செஞ்ச நலவுகளுக்குரிய கூலியை இந்த உலகத்திலேயே அல்லாஹ் முற்படுத்திட்டானோ, கொடுத்துட்டானோ. அதனால தான் எங்களுக்கு இவ்வளோ வசதிகளும் அவங்களுக்கு அப்படிப்பட்ட ஏழ்மையான மரணமும் அல்லாஹ் கொடுத்தானோ அப்படின்னு சொல்லி ஹப்பாப் நினைவு கூர்ந்தாங்க. இப்போ அவ்வளோ நெருக்கமான ஒரு தோழர் ஒரு வரலாற்றை படித்ததுக்கு அப்புறமும் அதை மக்களுக்கு எடுத்து வைக்கணுங்கிற ஆர்வம் அந்த வரலாற்றிலிருந்து வரும்போதும் எனக்கு நெருக்கமான தோழரில் ஒருவர் முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு. அல்ஹம்துலில்லாஹ்.